இல்லை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அல்பாவும் மேகாவும் ஆனவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா இயேசு என்ற உடைய நாமத்திற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மானுவேலரே மே துதிக்கிறேன். அப்பா அதிசயமானவரே மே துதிக்கிறேன். அசப்பா ஆலோசனையில் ஆச்சரியமானவரே மே நாங்கள் துதிக்கிறோம். செயலில் மகத்துவமானவரே மே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கின்ற பரிசுத்தமான தேவனே மே துதிக்கிறேன். அப்பா குறைவுகளை நிறைவாய் மாற்றுபவரே மே நான் துதிக்கிறேன். அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னரே மே துதிக்கிறேன். அப்பா கடந்த 3 மாதங்களாக அப்பா இந்த மாதத்தின் இறுதி நாளை என் தேவன் காண தந்திருக்கிறீங்க. அப்பா உமக்கு நன்றி. அப்பா இந்த 3 மாதங்களும் என் தேவன் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தினரே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய போக்கையும் எங்களுடைய வரத்தையும் என் தேவன் அப்பா காத்து வந்தீரே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே. நாங்கள் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே. எங்களை இந்தளவாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. 3 மாதங்களாக எங்களை சுகமாய் அப்பா நீங்கள் தங்க பண்ணினீரே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா உணவு உடுக்க உடை இருக்க இடம் தந்து அப்பா எங்களை பத்திரமா நீ காத்து வந்தீரே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்கு உறவிகள் எல்லாம் என் தேவன் நிறைவாய் மாற்றி தந்தீரே மே துதிக்கிறேன் தகப்பனே. தேவைகள் 1000 எங்கள் முன்னாடி நின்றாலும் அப்பா தேவைகளை சந்திக்கின்ற தேவன் நீர்தாமே. எங்களை தேவைகள் எல்லாம் சந்தித்து அப்பா இதுவரையில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே மே நான் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே. நீர் வல்லவர் தகப்பனே, நீர் நல்லவர் தகப்பனே. இயேசுவே உமக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே உமக்கு சோஸ்திரம். இயேசுவே உமக்கு நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் உம்மை நான் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஏகோவா ஈரே மே நம்ம துதிக்கிறேன் அப்பா. ஏகோவா ஷம்மாவே மே துதிக்கிறேன் அப்பா. ஏலோஹீம் உம்மை நாங்கள் துதிக்கிறேன் அப்பா. எல்ஷடாய் உம்மை நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. சாரோனின் ரோஜாவே உம்மை நாங்கள் துதிக்கிறேன். பள்ளத்தாக்கின் லீலியே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. முற்றிலும் அழகானவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. 10,000ங்களிலும் சிறந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறேன் அப்பா. தலை தங்கமயமாய் இருப்பவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. பாலில் கழுவப்பட்டவைகள் போல் இருக்கின்ற கண்களை உடையவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. வெண்மையும் சிவப்புமானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் செய்த அதிசயங்கள் ஏராளம் தகப்பனே, ஏராளம் தகப்பனே. நீர் எப்படி அன்று வல்லமையோடு இருந்தீரோ அதே போல இன்றும் வல்லமையோடு எங்கள் மத்தியில் அப்பா நீர் இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே மே துதிக்கிறேன் அப்பா. ஒளியை வஸ்திரமாக தரித்திருப்பவரே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா அதிசயமானவரே மே துதிக்கிறேன் தகப்பனே. அற்புதங்களை செய்பவரே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா குருடருக்கு பார்வை அளித்தவரே மே துதிக்கிறேன் அப்பா. செவிடரை கேட்க வைத்தவரே மே துதிக்கிறேன் அப்பா. ஊமை என்னை பேச வைத்தவரே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. கையளவு மேகத்தை கொண்டு கனமலை கட்டளிட வல்லவரே மே நாங்கள் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே. மரித்து நாற்றமெடுத்த சரீரத்திற்குள்ளும் என் தேவனே ஜீவன் தந்து மீண்டும் உயிர்த்தல செய்பவரே மே நாங்கள் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே மே துதிக்கிறேன். அன்பின் ஆறுயிரே மே துதிக்கிறேன் அப்பா. கருணை கடலே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. என் கண்மலை ஆனவரே மே துதிக்கிறேன் அப்பா. என்னை காண்பவரே மே துதிக்கிறேன் அப்பா. எங்களை காப்பவரே மே துதிக்கிறேன் தகப்பனே. சிலுவை நாதரே மே துதிக்கிறேன். அருள் நாதரே மே துதிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்காக பல பாடுகளை பட்டவரே மே துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டவரே மே துதிக்கிறேன் அப்பா. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே மே துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீரையும் எங்களுக்காக சிந்தினவரே மே துதிக்கிறேன் அப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தவரே மே துதிக்கிறேன் அப்பா. எங்கள் மீறுதல்களை எல்லாம் மன்னித்தவரே மே துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு சோஸ்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னவரே மே துதிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே சோத்தரிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய போக்கையும் எங்களுடைய வரத்தையும் இது முதற்கொண்டு நீர் ஆசீர்வதித்து வருகிறீரே மே நாங்கள் துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா இயேசுவே உமக்கு சோஸ்திரம் தகப்பனே. அன்னிதினமும் எங்களுக்கு தேவையான அப்பா உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து வருபவரே மே துதிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள்லையும் கூட தகப்பனே இந்த அதிகாலை வேளையில அப்பா யாரெல்லாம் உமக்கு சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு அப்பா என் தேவன் பதிலளிக்க போவதற்காக உமக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே ஏசப்பா. அப்பா இந்த நாளில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் என் தேவன் ஏசப்பா அங்கீகரித்து நீங்கள் பதில் தர போவதற்காக உமக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா வந்த ஒவ்வொருவருக்காக
வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நான் நன்றி தகப்பனே. நீ தரப்போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய வேதத்தை அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. அப்பா உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா எங்க பக்கத்துல நீங்க வாங்க ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க தகப்பனே. அப்பா நாங்க அதை அறிந்து கொள்ளணும் ஏசப்பா, அதன்படி நடக்கணும் தகப்பனே. இந்த நாளில அப்பா அந்த அதிகாலை வேளையில வந்திருக்கிற எங்களுக்கு என் தேவன் அறிவை கொடுங்க தகப்பனே. இந்த நாள் முழுவதும் என் தேவன் எங்களை கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்க. செவ்வையான பாதையில் எங்களை நடத்தி கொண்டு செல்லுங்க தகப்பனே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்க ஒவ்வொருவருக்கும் இருக்க கடவுது ஏசப்பா. எங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தி கொண்டு போங்க தகப்பனே. இந்த நாளை நீங்க தந்திருக்கிறீங்க அப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாள் எங்களுக்கு காண தந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எத்தனையோ தேவைகள் எங்களுக்கு இருக்கு தகப்பனே. இருந்தாலும் என் தேவன் இந்த நாள் எங்களை கூட்டி வந்து ஏசப்பா உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை நீங்க தந்திருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை துதிகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை நீங்க அங்கீகரித்து கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா நீங்க அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துறேன் ஏசப்பா. இந்த நாளை தியானிக்கப்படுற வசனங்களுக்காக உமக்கு நன்றி. வேத வசனங்கள் மூலமா எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என்னேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன், வலது கரத்தால் காப்பாற்றினேன். கைத்தட்டி பாடுவோமா? முழு மனதோடு நன்றி சொல்லுவேன், முகம் மலர்ந்து நன்றி சொல்லுவேன். கைத்தட்டி பாடுவோம். அல்லேலூயா. கைத்தட்டி பாடி கர்த்தரை என்னேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என்னேசரே, உமது பேரன்பினால் முழு மனத்தோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். முழு மனத்தோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. கைத்தட்டி. கூப்பிட்ட நாளில் ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. உன்னதரே என்னேசரே, உமது அசைவுறாதிருப்பேன். உன்னதரே. கைத்தட்டி. உமது வாக்கு வலது கரத்தால் காப்பாற்றினீர். நீர் பண்ணின உடன்படிக்கையான வாக்கு தத்தங்களை எங்களுக்கு நிறைவேற்றி நடத்தி வந்தீர். எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடித்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இதுவரை நீங்க அற்புதமாய் நடத்தி வரீங்கப்பா. எங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்து ஆண்டவரே நீர் பண்ணின உடன்படிக்கை நினைத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றின்னு சொல்லி கைத்தட்டி பாடுவோம் உற்சாகமா. ஹல்லேலூயா. வலது கரத்தால் காப்பாற்றினீ, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீ. வலது கரத்தால் சொல்லுவோமா? வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீ. எனக்காயாவையும் செய்து முடித்தீ. என்றும் உள்ளது எனக்காயாவையும் என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே என்னேசரே. ஒருமையா
என் தேவனே. கைத்தட்டி வாய் திறந்து பாடும் இந்த காலைவெளியில் அவரை உயர்த்தி. ஆமே உன்னதரே. எல்லாரும் பாடு காலைவெளியில் உன்னதரை உயர்த்தி மகிமையின் ராஜாவை எங்களை நினைச்சதற்காக நன்றின்னு சொல்லுங்க. உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றே. சொல்லுங்க, உன்னதத்தில் ஆண்டவரை மனுஷன் நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். எங்களை கண்ணோக்கி பார்த்து இறங்கி வந்தவரே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பேன். உன்னதரே உன்னதரே, எங்களை நினைச்சவரே, உடன்படிக்கை நினைத்தவரே, வாக்கு தத்தங்களை நினைத்தவரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. உந்தன் நினைவில் உந்தன் நினைவில் அகமகிழ்வே. நீ தந்த வெற்றியில் களி கூறுவே. சொல்லுங்க, உந்தன் நினைவில் அகமகிழ்வே. நீ தந்த வெற்றியில் களி கூறுவே. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே. எழுந்திருந்து பாடுவோம். கைத்தட்டி உமது பேரன்பினா. கரங்களை தட்டி பாடுங்க. அசைவுறாதிருப்பே. உமது பேரன்புக்காக நன்றி. உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எனக்காக இந்த உலகத்தில் அனுப்பினவரே, நம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்திலே அனுப்பினதற்காக நன்றி. உறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. இந்த காலை வேளையில் நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்தி முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இதுவரை எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி. இதுவரை எங்களை நடத்தி வந்தவரே, இந்த மாதம் வரை எங்களை சுமந்து வந்தவரே, இந்த மார்ச் மாதம் கடைசி நாள் வரை உமது வலது கரத்தினால் காப்பாற்றி ஓ தகப்பனே எங்களை கிருபையாய் நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி. உம்முடைய பேர் அன்பினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால், உம்முடைய ஆண்டவரே அப்பா பராமரிப்பினால் ஆண்டவரே எங்களை காப்பாற்றி வந்ததற்காக ஆண்டவரே நன்றி அப்பா. உம்முடைய தயவை பாராட்டி எங்களுக்கு ஆண்டவரே நல்ல பராமரிப்பை தந்தீரே. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பராமரித்து போஷித்து காப்பாற்றி வந்தீரே அப்பா. அனுதினமும் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா. ஆபத்து நேரம் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுத்தீரே அப்பா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இம்மட்டும் எங்களை சுமந்து வந்த எபினேசரே உமக்கு நன்றி. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்கள் வழிகள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி. இதுவரை எங்களை காத்து வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஒரு புதிய மாதத்தை சந்திக்கிற ஒவ்வொரு மேலும் நல்ல ஆவியானவர் தம்முடைய மகிமையின் ஆண்டவரே அப்பா பிரசன்னத்தை ஊற்றி நடத்தும்படியா ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம்.
முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரை. ஓ முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டா பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவர். செங்கடலை பிளந்து நடத்தி வந்தவர், எங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணி நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி. மேகமாக அக்னி ஸ்தம்பமாய் முன் சென்றவரே, முன் சென்றீரே, அக்கினியா துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியா துணை நின்றீரே. தலைமுறை கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வழியை ராஜாவை ஆராதிப்போம். மகிமை தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது ஒரு விடுதலை உண்டா? இந்த மாதத்தில் நீதி செய்கிற தேவன் வெளிப்படுவார். நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார். தடைகளை கர்த்தர் உடைப்பார். கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆராவின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி, ஆமென். மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, இந்த காலை வேளை உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்களுக்கு உதவி அனுப்புகிற கண்களை, எங்களுக்கு உதவி அனுப்புகிற கண்களை, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த காலை வேளை வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தடைகள் உடைக்கப்பட்டு அற்புதம் நடப்பதாக. ஆன்மீக வாட்ச் பண்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. புதிய மாதத்தை உடைய கரத்துல தருகிறோம். நீங்க நடத்துவீங்க. இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதை செவைப்படுத்தி தடைகளை நீக்கி வழிகளை திறந்து நடத்து. அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து நடத்துங்க. சூழல் மத்தியிலே ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி வழிகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் முன் சென்று கோணலை செவ்வையாக்கி ஆண்டவரை ஒளிப்படுத்தல் இருக்கிற புதைவுகளை தந்து நடத்துவீராக. அற்புதங்கள் நடப்பதாக. உடைய வார்த்தையை எங்களோடு பேசுவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீர்
பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உடைய பிரசன்னத்தை அனுப்பி அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தாவே எங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை ஏற்று அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியே நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கிருபையில கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையிலையும் உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அவங்க அடிக்கடி சொல்கிறாங்கல்ல, உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த உடன்படிக்கையில் என்ன பேச முடியும் அப்படின்னு கேட்டாங்க, சொல்லுவாங்கல்ல. அது நான் தான் கேட்டேன். முதல்ல இந்த தலைப்பு கொடுத்தப்ப கேட்டேன், உடன்படிக்கைன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்களே. ஏன்னா போன முறை ரத்தம், இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்தாங்க. அது நம்ம ஈஸியாக பேசிட்டோம். லென்த் சீசனில் இயேசுவின் ரத்தத்தை குறித்து நிறைய காரியங்கள் பேசலாம், நம்ம ஈஸியாக பேசிட்டோம். அந்த உடன்படிக்கையில் என்ன இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆரம்பத்தில். ஆனால் அதை தியானிக்க ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு வாரமும் நமக்கு உடன்படிக்கை பற்றி சிலுவை தியான கூட்டத்தில் நம்ம தியானிக்கிறோம். அதே மாதிரி இந்த அதிகாலை ஆராதனை ஜெபத்தில் நம்ம உடன்படிக்கை குறித்து தியானிக்கிறோம். அப்படி தியானிக்க எவ்வளோ காரியங்கள் அதில் இருக்குது. எப்படி ஒரு விலையேற பெற்ற ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறார். அதற்கு நம்ம எப்படி அதோட பார்ட்னர்ஸாக நம்ம இருக்கிறோம், எவ்வளோ பெரிய உடன்படிக்கைக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் புரியுது. இப்போதான் புரியுது நிறைய விஷயங்கள். ஏன்னா பேசும்பொழுதெல்லாம் எல்லாரும் அந்த உடன்படிக்கையின் மகத்துவத்தை சொல்லும் பொழுதுதான் நம்ம எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ வெளியேற பெற்றவர்களாக கர்த்தர் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரியுதுல்ல. இந்த உடன்படிக்கை குறித்து பேசும் பொழுதெல்லாம் ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அந்த ரெண்டு காரியங்களை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் அதை பேசுகிறவங்களும் அதை சொல்கிறாங்கல்ல, பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது, புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. அதை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி கூட ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இந்த வசனம் நம்ம அதிகமாக தியானிச்ச வசனம் தான் இல்லை, ரொம்ப அழகான ஒரு வசனம். நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, அந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் என்னென்ன வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னு. அந்த பழைய உடன்படிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் அந்த இடத்துல, அதாவது கடவுளோட நம்ம சேர முடியாதபடி, மனிதன் கடவுளோட டைரக்டாக பேச முடியாதபடி இடையில மோசே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சரியா? மோசே தான் அந்த ஆண்டவரோட பேச முடியுமே தவிர ஜனங்கள் யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா, டைரக்டாக ஆண்டவரோட நம்ம பேச முடியாது. அப்படிதான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்ன ஆண்டவர் சொல்வார், நீ தான் என்கிட்ட வரணும், ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த மலைக்கு அருகில் கூட ஜனங்கள் வரக்கூடாது, அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட, கடவுள் பிதா கிட்ட நம்ம நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பழைய உடன்படிக்கை காலத்துல இருந்துச்சு. ஆனா அந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அவர்களுடைய இருதயங்களை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். அப்ப ஒரு க்ளோஸ்னஸ், பிதாவுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு மோசே தான் பேச முடிஞ்சது. ஜனங்கள் நினைச்சாலும் கூட என்ன செய்ய முடியல, பிதாவை போய் அவங்க அப்ரோச் பண்ணி அவங்களுடைய காரியங்களை கர்த்தர்ட்ட டைரக்டா பேச முடியல. அப்ப இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன செஞ்சதுன்னா, கர்த்தரோடு, கடவுளோடு, பிதாவோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையினாலதான் அப்படி ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நேரடியான உறவை கொடுத்தது இந்த புதிய உடன்படிக்கை. இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பழைய உடன்படிக்கை எப்படி இருந்ததா, முதலாம் உடன்படிக்கை எபிரேயர் 8:7 சொல்லுது, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை. அது எப்படி இருந்தது? அந்த பழைய உடன்படிக்கை பிழையுள்ளதா இருந்தது. சரியா? அந்த பழைய உடன்படிக்கை மாற்றி அமைக்க வேண்டியதா இருந்தது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு இந்த 9வது அதிகாரத்துல 9வது வசனத்துல, 8வது அதிகாரம் 9வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க தம்பி. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. ஏன் இது பிழையுள்ளதா இருந்தது அப்படின்னா, கர்த்தர் பண்ணின அந்த முதலாவது உடன்படிக்கையில ஜனங்கள் என்ன செய்யல, நிலை நிற்கவில்லை.
அதுதான். அப்போ இந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்யுது? நிலை நிற்கிற ஒரு இட்டர்னல் கவனன்ட்டா, எப்பொழுதும் ஒரு எவர் லாஸ்டிங் கவனன்ட்டா இந்த புதிய உடன்படிக்கை இருக்கு. அப்ப அந்த பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் என்ன செய்யல? நிலை நிற்கவில்லை. அந்த உடன்படிக்கையில அவங்க நிலைத்து நிற்கவில்லை. அப்போ அதுதான் அந்த பழைய உடன்படிக்கையில இருந்த பிழை. நான் சொன்னேன், அந்த பழைய உடன்படிக்கை அப்படின்னு ஜனங்கள் நிலைத்து நிற்கலன்ற, அவர் ஒரு பெரிய தேவன், அவர் ஒரு பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நினைச்சிருந்தா அந்த பழைய உடன்படிக்கை நீங்க நிலைச்சு நிற்கல, அதனால நோ மோர் கவனன்ட், நோ மோர், உங்களுக்கு எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு ஆண்டு நம்மளை விட்டிருக்கலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஆனா கர்த்தர் அப்படி விடல. இந்த பழைய உடன்படிக்கை பிழையுள்ளதா இருந்தாலும் அதுல நீங்க நிலைச்சு, அவர் உண்மையுள்ளவரா தான் இருந்தார். ஒவ்வொரு நேரமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அந்த நேத்து கூட நம்ம தியானிச்சோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்துல அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே கர்த்தர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் பண்ணின தம்முடைய உடன்படிக்கை அவர் என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு நிமிடமும் அவர் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு வேளையும் அவர் தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் கர்த்தர் இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையில நாம் என்ன செய்யல? நிலைத்து நிற்கல. அதனால நான் நிலைத்து நிற்கல, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் விடல. திரும்பவும் என்ன செய்றார்? ஒரு புதிய உடன்படிக்கை நமக்காக ஏற்படுத்துகிறார். அதுல அந்த உடன்படிக்கையில அப்ப நீங்க தனியா இருந்தீங்கன்னா, நீங்க நீங்களா செயல்பட்டீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? அந்த உடன்படிக்கையில நிலைத்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார்? ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பார்க்கணும், அந்த பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு பாவத்துக்கான தண்டனை குறித்த ஒரு பயம் இருந்தது அந்த பழைய உடன்படிக்கையில. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு எப்படி கிடைத்ததுன்னா, கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தினால. அன்னைக்கு அந்த உடன்படிக்கையில பார்த்தா தண்டனைக்கு பயந்திருந்தாங்க. நிறைய நம்ம தியானிச்சிருக்கோம், கிரியைகள் தான் எல்லாம், கிரியைகள் தான் ஒரு தண்டனைக்கான ஒரு பாவத்துக்கான ஒரு தண்டனை கிடைக்கும். நிச்சயமா பாவம் அப்படின்னா பனிஷ்மெண்ட்ல தான் முடியும். பாவம்னா எது அதோட முடிவு என்ன? தண்டனை, ஆக்கினை, இதுதான் முடிவு அப்படின்னு ஜனங்கள் நினைத்திருந்த காலம் தான் அந்த பழைய உடன்படிக்கையின் காலம். ஆனா இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல பாத்தீங்கன்னா, என்ன பாவம் செய்தாலும் அந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதான் அந்த இன்னொரு வசனம் கூட இதே அதிகாரத்துல போட்டிருக்கு. 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் நான் என்ன செய்வேன்? மன்னிப்பேன். எதனால மன்னிப்பேன்? கிருபையாய் அவருடைய அநியாயங்களை நான் மன்னித்து அவருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் என்ன செய்வேன்? இனி நான் நினையாதிருப்பேன், ஒருபோதும் நான் நினையாதிருப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அப்போ நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர், அது எதனால அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் தான் இப்படி ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு பெற்று கொடுத்தது. அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு அந்த ஜனங்கள் நிறைய வாக்குத்தத்தங்கள் அந்த பழைய உடன்படிக்கையில இருந்தவங்க பாத்தீங்கன்னா, நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இல்லை, ஒவ்வொருத்தரை குறித்தும் அந்த ஆதாம்ல இருந்து ஆபிரகாம், நோவா, மோசே, நிறைய எல்லா பைபிள் கேரக்டர்ஸையும் அங்கே கொண்டு வர்றாங்க. ராகாபு கூட கொண்டு வராங்க, தாவீது, தானியேல், எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விசுவாசத்தினால இதை செய்தாங்க, அதை செய்தாங்க, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், பட்டய அக்கினிக்கு தப்பினார்கள். நிறைய காரியங்கள் அந்த 11வது அதிகாரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கடைசி வசனம் அந்த 11வது அதிகாரத்துல, எபிரேயர் 11வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் இல்ல, அதுல நிறைய விசுவாசத்தினால இவர்கள் என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல கடைசியில பாத்தீங்கன்னா 39வது வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அடையாமல் போனார்கள். பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அப்படி இருந்த ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. அவங்க விசுவாசத்தினால அவங்க நற்சாட்சி பெற்றவங்களா தான் இருந்தாங்க. எல்லாருமே நம்முடைய மிட்புதாக்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நற்சாட்சி பெற்றவர்களா இருந்தும் அவங்க என்ன செஞ்சாங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். பாத்தீங்கன்னா, ஏன் அடையாமல் போனார்கள் அப்படின்னா, கிறிஸ்து அந்த காலத்துல இல்ல, மேசியா ஒரு நிழலாட்டமா தான் அந்த பழைய ஏற்பாடு இருந்ததே தவிர
புதிய ஏற்பாடு தான் என்ன செய்யுதுன்னா அந்த மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை நம்ம வாசிக்கிறது எங்கன்னா புதிய ஏற்பாட்டில் தான். அப்போ அந்த பழைய உடன்படிக்கையில் அவங்க இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவர்களால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு, அப்ப யாரு கம்ப்ளீட்டா பூரணராயிருக்காரு? நம்ம தான். ஹல்லேலூயா. விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாத்தீங்களா, அந்த புதிய உடன்படிக்கை அவங்க எப்படிதான் வாழ்ந்தாலும் அவங்க அந்த பழைய உடன்படிக்கையில தான் வாழ்ந்தாங்க. ஆனா கர்த்தர் கிருபையாய் நம்மை இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இல்ல. அப்ப எப்படி அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையுள்ளதா இருந்தாலும் அவர்களால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா நம்ம பாருங்களேன், கிருபையினால நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு நமக்கு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நமக்கு உதவி செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எந்நேரம் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட இதுல போட்டிருக்கு. எபிரேயர் 8வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது 6வது வசனம் வாசிக்கலாமா? இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா? விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டது? விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. அப்போ நம்ம எவ்வளவு விசேஷமானவங்கன்னு ஆண்டவர் நினைச்சு இந்த உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருந்த உடன்படிக்கைக்கு பங்காளிகளை நம்ம வைத்திருக்கிறார். பாத்தீங்களா? அந்த காலத்துல நம்ம இல்ல, பழைய உடன்படிக்கையின் காலத்துல இல்ல, புதிய உடன்படிக்கையின் காலத்துல நம்ம இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த பழைய உடன்படிக்கை நேத்து பாஸ்டர் டேவிஸ் ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல, அது வந்து லா, இது வந்து லவ் சொன்னாங்கல்ல. அதே தான் நானும் சொல்றேன். அது சட்டங்களின் பேரில், நியமங்களின் பேரில் அமைக்கப்பட்ட உடன்படிக்கை, ஸ்தாபிக்கப்பட்ட உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னது? கிருபை, கிரேஸ். ஹல்லேலூயா. கிருபையினாலே நமக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட உடன்படிக்கை. கர்த்தர் நமக்கு இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படிதான் இந்த புதிய உடன்படிக்கை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். ரொம்ப அழகான அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போ இல்ல, நான் ரெகுலர் பைபிள் ரீடிங்ல போன வாரம் வாசிக்கும் பொழுதே கர்த்தர் இந்த வார்த்தைகளை என்னோடு பேசினார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படிப்பட்ட உடன்படிக்கைக்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோம் அப்படிங்கறத என்ன செய்யணும்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது என்றென்றைக்கும் நிலை நிற்கும்படியான அந்த பழைய உடன்படிக்கை நிலை நிற்கல. அவர் கர்த்தர் சொல்றார் அதே வசனத்துல, நான் அவர்களை புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்றாரு. நிலை நிற்கலன்றதால நான் அந்த ஜனங்களை என்ன செஞ்சுட்டேன்? புறக்கணித்தேன். அதனால நான் என்ன செய்யல? உடன்படிக்கை முறித்து போடல. இனிமேல் நோ மோர் ரிலேஷன்ஷிப், உனக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாதுன்னு முறித்து போடாம நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்து ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா இதுல நம்ம நிலைத்து நிற்க வேண்டியது நம்மளுடைய ஒரு அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அப்போ அந்த பழைய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படல, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் இல்ல. ரெண்டு காரியம். அதுதான் அந்த விசேஷித்த நன்மையானது ஒன்றுன்னு அந்த எபிரேயர் 11வது அதிகாரம் கடைசி வசனத்துல போட்டிருக்குல்ல. அந்த விசேஷித்த நன்மையானது ஒன்று என்ன? பாவ மன்னிப்பு நிச்சயம், நித்திய ஜீவனுக்குரிய அந்த அஷ்யூரன்ஸ். ஹல்லேலூயா. இந்த ரெண்டையும் கர்த்தர் நமக்கு அந்த விசேஷித்த நன்மையானதொன்று நமக்கு கொடுத்திருக்கிறார், முன்னதாக நமக்கு நியமித்திருக்கிறாராம். பாத்தீங்களா? அப்ப அந்த புதிய உடன்படிக்கை நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். அப்படியே பாதியில விடுறது இல்ல, பாதியில முறிந்து போகிற உடன்படிக்கை இல்ல. இது என்றென்று நிலைத்து நிற்கிற ஒரு உடன்படிக்கை. அப்போ நமக்கு என்ன நிச்சயம் வேணும் அப்படின்னா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக பரிந்து பேசும்படி. அதான் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் பார்க்கிறோம் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். மத்தியஸ்தரா இருக்கிறார் அப்படின்னா என்ன? எப்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கையை நம்ம மீறி போகிற நேரம் வருதோ, எப்படிதான் நம்ம பாவங்கள்னால அந்த உடன்படிக்கையை மீறி போகிற சூழ்நிலைகள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் கிறிஸ்து என்ன செய்கிறாரா? நம்முடைய காயங்களை காட்டி, இந்த ஜனங்களுக்காக நான் சிலுவையில மறுத்திருக்கிறேன், இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக தான் நான் சிலுவையில மறுத்திருக்கிறேன், தயவு செய்து இந்த பாவங்களை என்ன செஞ்சிருங்க, இனிமேல் இவங்க மேல சுமத்தாதீங்க, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை என்ன செய்கிறாராம்? பிதாவை, அதான் நம்ம சொல்றோம், பிதாவை விட நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு இப்படி ஒரு மத்தியஸ்தர் அவங்களுக்கு இல்ல.
அந்த பழைய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மத்தியஸ்தர் அன்னைக்கு இல்ல. நமக்கு இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு பெரிய மத்தியஸ்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மீடியேட்டர். எப்பொழுதெல்லாம் நம்ம மீறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தவறுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் நம்ம தவறி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை தேற்றும்படி, நம்மை பலப்படுத்தும்படி ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா பாஸ்டர் நேத்து சொன்னாங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் a spectator. அப்படின்னா என்ன? ஒரு பார்வையாளர் கிடையாதுங்க. எப்பொழுதெல்லாம் நல்லா அனுபவிக்கட்டும், இந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கட்டும் பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. He is our helper. ஹல்லேலூயா. நமக்கு துணை செய்கிறவர், உதவி செய்கிறவர். நாம தான் என்ன செய்யறதுன்னா, பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நம்ம என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. நாமளா நம்முடைய முயற்சினால எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ஃபர்டர், ஒரு பெரிய ஹெல்ப்பர், ஒரு தேற்றர் வாழ்ந்த கத்தர் நமக்கு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு முறை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய துணையை நம்ம தேடணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய துணையோட தான் இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம என்ன செய்ய முடியும், நிலைத்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அதனால விசேஷித்த நன்மையானது ஒன்றை இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம விசேஷமானவர்கள். அதை ஒவ்வொரு நாள் நம்ம நினைக்கணும். இன்னொன்று, பாவத்துக்கு தப்பி பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதாவது அந்த உடன்படிக்கை எவ்வளவு மேன்மையுள்ளதுன்னு நினைச்சா அந்த பாவம் செய்கிற உணர்வு நமக்குள்ள வராது. ஹல்லேலூயா. அதனால இந்த புதிய உடன்படிக்கை எனக்காக கிறிஸ்து, எனக்காக கத்தர் செய்திருக்கிறார். அதற்கு அந்த புதிய உடன்படிக்கை நிலைநிறுத்தும்படி, அதை என்றென்றும் நிலைத்து நிற்கும்படி கிறிஸ்து எனக்காக மறுத்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையில நான் நிலைத்து நிற்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக வாழ்ந்த எங்களுடைய முற்பிதாக்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருந்தாலும் கூட தகப்பனே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவரே, எங்களோடு நீர் பண்ணின உடன்படிக்கையினால, அந்த புதிய உடன்படிக்கைக்கு நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறதுனால, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ அருளி செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஈவாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த விசேஷித்த நன்மையானது ஒன்றை எங்களுக்காக என்னை முன்குறித்து வைத்திருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்காளிகளை எங்களை மாற்றியிருக்கிறீரே, நன்றி. ஆண்டவரே அப்பா, இதன் மேன்மை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உடன்படிக்கையில நிலைத்து நின்று அப்பா, எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி கிருபையுள்ள கரத்திலே தருகிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. வார்த்தைக்காக கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு வார்த்தை நம்மோடு பேசினார். அற்புதமான வார்த்தையை கொண்டு வந்தாங்க. நம்மை இல்லாமல் அந்த புது உடன்படிக்கையில் வாக்கு தத்தத்தில் இருக்கிற நம்மை இல்லாமல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறவங்க பூரண ஆக முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் கூட இருக்குது. காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணி அங்கே இருக்கிறவர்களுக்கும் வசனத்தை சொல்லி அவளை ரட்சித்தார்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நோவா காலத்திலேருந்து மரித்தவர்களுக்கு நீங்கள் 1 பேதுருவில் 3ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு 3:18-19 நீங்கள் படித்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஒரே தரம் நம்முடைய பாவங்களுக்காக, ஒரு தரம். இனி பாவத்துக்காக இயேசு மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம்ன்றது இப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, நோவா காலத்தில் இருந்தவங்களுக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் இயேசு என்ன செய்திருக்கிறார், மரித்திருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 18 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை படிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். நீங்கள் பின்னாடி படிச்சீங்கன்னா அங்கே நோவா முதற்கொண்டு அதற்கு பின்பதாக மரித்தவர்கள் குறித்ததான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புது உடன்படிக்கை ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதில் தேவன் நம்ம வச்சிருக்கிறார். அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை இந்த மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார் பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஹல்லேலூயா. யார் ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் அனுபவிக்கிறாங்களோ
அவங்க தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் இந்த நாட்களில். ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாமல் வாழணும். அல்லேலூயா. ஆவியானவருடைய நடத்துதலோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடந்தீங்கன்னா அது போல் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஏன்னா புது உடன்படிக்கையில் ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆவியானவரே உங்களுக்கு என்ன செய்வார்? ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்ததுக்காய் நன்றி. நாளை ஒரு புதிய மாதத்தை சந்திக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைகளை, உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. என்ன செய்ய போகிறேன்றதை வெளிப்படுத்துங்க. என்ன செய்யணுன்றதை வெளிப்படுத்துங்க. ஆவியானவரே, வார்த்தை எங்களோடு பேசுங்க. இது எழுதப்பட்ட ஜபக்குறிப்புகளுக்காக ஜபிக்கிறோம். தம்பி கார்த்திக்காக, பீலாவுக்காக, ஆண்டவரே அப்பா ஜான்சி பரிமளாவுக்காக ஜபிக்கிறோம். வேலையில் அப்ரூவல் கிடைக்க உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். தகப்பனே, இன்பராஜவுடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பால் ஆனந்தராஜவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். தம்பி ஜோசப்புக்கு நல்ல ஒரு வேலையை தார். மகனுக்கு அற்புதமான சுகம் தார். ஐயா சீனிவாசனுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகத்தை கட்டளையின்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அழகாத்தேவன் ஐயா குடும்பத்தை ஆசீர்வதி, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. மீனாவுக்கு நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவர், இந்த வடபழஞ்சி லேண்டில் இருக்கிற பட்டா ஆண்டவர் பிரச்சனை மாற அற்புதம் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எட்வின் பாண்டியவுடைய மகள் ரெபேக்காவுக்கு நல்ல வேலையும் எதிர்கால வாழ்வையும் அமைத்து தர இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹெலனுக்கா ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை தந்து மகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயபாண்டி குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகள் தொழிலை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஹேனா ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரா. மகள் பிரியாவுக்கு ஏற்ற துணை தந்து அந்த குடும்பத்தை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ கட்டப்படுவாய் என்று நேற்று கூட வாக்குத்தத்தம் சொன்னீரே. அப்பா, ஆண்டவரே, பாழானவைகளை கட்டுவார்கள். கட்டும்படி கர்த்தர் அற்புதம் செய்வீராக. கிரேஸ் பாண்டியம்மாள் குடும்பத்தை ஆசீர்வதியும். முத்தீசனுடைய நாவு திறக்கப்பட ஆண்டவரே கட்டு உடைய ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ரட்சிப்பீராக, எழுப்புவீராக. ஜெயலட்சுமியுடைய குடும்பத்தை ஆசீர்வதியுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய கணவர் செய்கிற தொழிலே ஒரு பெருக்கத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்குவீராக. முத்துச்செல்வி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகள் கீர்த்தனாவுக்காக ஜெபிக்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, மகளுக்கு விரோதமான எல்லா கிரியைகளும் பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உன் மகளை டிஸ்டர்ப் பண்ற தொந்தரவு படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகுவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். நம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. மகளுக்கு இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். தம்பி மோசஸுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும்படி அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ஜெனிஃபருக்கா ஜெபிக்கிறோம். ஜோஷிக்கா ஜெபிக்கிறோம். அவருடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக. சுகந்தி தமிழ்ச்செல்வன் குடும்பத்தை ஆஸ்வதியும். சரீர பலவீனம் நீக்கி அற்புதமான சுகத்தை தாரும். தேவையில்லாத பயம் கலக்க மகளை தொடாதபடி வேலி அடைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அன்பு மகள் படிக்கிற தேர்வுக்காக ஆண்டவரே அப்பா, அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல வெற்றி பெற்று நல்ல ஒரு வேலைக்கு செல்ல உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக. ரூத் அவளுக்கு ஜெபிக்கிற நிரந்தர வேலையை தாரும். அற்புதம் செய்யுங்கப்பா. ஜோசப் இனிகா ராணி அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. சகாயமுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, கிரேஸ் வெட்டிச்செல்வி டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகம் தார். ஆண்டவரே, அற்புதமான சுகத்தை தந்து தீர்க்காயுசை தந்து எழுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மெர்சி விஜயலட்சுமி அவருடைய ஆண்டவரே தேவைகளில் அற்புதம் செய்வீராக. மகனை ரட்சிப்பீராக. மகளுக்கு இருக்கிற பலவீனங்களை நீக்குவீராக. வயிற்று வலி மறைந்து போவதாக. ஆண்டவரே, எஸ்தர் ராணி அவளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அற்புதம் செய்வீராக. எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் பதில் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயிரத்தம்மாள் குடும்பத்தை ஆசீர்வதியும். பரத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த லேண்டு பிரச்சனையில ஆண்டவரே சின்னமனூர் பகுதியில் இருக்கிற அந்த லேண்டு பிரச்சனையில ஒரு அற்புதம் செய்து தடைகளை கத்த நீக்கி அவருடைய நெருக்கடியை நீக்கும்படி ஒரு அற்புதம் செய்வீராக. மகள் வேணிக்கா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான ஆண்டவரே அப்பா பலவீனங்கள், சரீரத்தை ஆட்கொண்டிருக்கிற எல்லா விதமான அசுத்த கிருமிகள் விலகட்டும். மகளுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டு. ஆண்டவரே, அற்புதமாய் விடுதலையாக்கி இயேசுவின் தழும்புகளால் விடுதலையாக்கி பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஜெபாவுடைய சிஸ்டருக்கா ஜெபிக்கிறோம். ஜெனிக்கா ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை தந்து கர்த்தர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். ஜெபாவுடைய அப்பா அம்மாவை ஆசீர்வதிப்பீரா. தம்பி வசந்தை ஆசீர்வதிங்க
செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்டி கீர்த்தனா அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். மகனை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெயராணி அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். மகனுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் போராட்டங்களை நீக்குவீராக. இந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எஸ்தர் கமலின் குடும்பத்தை ஆசீர்வதியும். கர்த்தர் தடைகளை நீக்கி அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயாக்காருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய தொழிலை ஆசீர்வதியும். இட பிரச்சனை மறையட்டும். மகள் காயத்ரிக்கு ஆண்டவரே சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. வினிதாவுக்கு கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பானு மரியாள் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு கனியுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். லிண்டாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ராஜ்குமார் ஏஞ்சல் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. ஜெயசேகரனுடைய தொழில் கடை பிரச்சனையை மாற்றி அற்புதம் செய்யுங்க. லோகமணியுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். யாழினி குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஞான பிரகாசத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் புத்தியை தெளிய பண்ணும்படி ஒரு அற்புதம் செய்வீராக. காலேப்பினுடைய குடும்பத்தை ஆசீர்வதியுடைய மனைவிக்கு நல்ல சுகத்தை தாரு ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. அற்புதம் செய்யுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. மகள் சேரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரு தங்கி தொடர்ந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே அந்த கருவை வளர்க்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை தந்து அதை காப்பாற்றுகிற தேவன். ராஜாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். சாமுவேல் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை, ரேகாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா விஜய் பாஸ்கருக்காக ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சங்கீதாவுடைய குடும்பத்தில் இருக்கிற மனநிலை நோய் தொடர்ந்து வருகிற சாபம் இன்றைக்கு மறைய நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பி விஜய் ஆண்டவரே அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சார்லஸுக்காக ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவீராக. அமுதராஜுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதமாய் சுகம் தந்து வியாபாரத்தை ஆசீர்வதியும். குருசாமியுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தம்பி சாமுவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தம்பி பிரவீன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் ஆண்டவரே நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. சகாயனுடைய கைவழி மறையட்டும். அற்புதமான சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராய்சாமில் குடும்பத்தை ஆசீர்வதி. அவருக்கு இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்தில் பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவும்.